எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. யார யார பிள்ளைகளா? உங்களையே வா. என்னப்பா சொல்ல? யார? ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும் மேடம். அப்போதான் மாநிலத்தில் முதல் +2 பொண்ணா வர முடியும். ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும். அப்படியா? யாரை ஜெயிக்கணும்? எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை. அப்படின்னா என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போவா, இதை பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். டீச்சர்ஸ்க்கு தனியாக பேசுறதுக்கு. குழந்தைகள் நிதானமாக கவனிங்க, கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. பாருங்க, இப்போவே ஒரு 4 இன்ச்சு வளர்ந்துட்டீங்க. நிமிந்து உட்காந்தால ஒரு நல்ல விஷயம் டீச்சர்ஸ்க்கும் சொல்கிறேன். டெய்லி உட்காரும் பொழுது பேக் போன் இருக்குல்ல, எரெக்டடாக உட்காருங்க. ஆயுசு நீடிக்கும். நெடியே உட்காரக்கூடாது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு இருக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க. உட்காந்துட்டு இதை கேளுங்க. எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனால் இது வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால ஓகே, நோ இஷ்யூஸ். நான் என் பேரன்பின் பெருவழிப்பாடாக சொல்கிறேன். ஆஸ் அ டீச்சர், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைகள் மீது அவ்வளவு எனக்கு அக்கறை இல்லைங்க. எனக்கு அவ்வளோ ஒன்றும் அவங்க மேலே ஈர்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையெல்லாம் பார்த்தா ஓகே சரி போ அப்படின்னு விட்டுருவேன். இது எது இந்த இயேசு கிறிஸ்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாரில்ல ஆட்டுக்குட்டி, அது ரொம்ப நல்ல ஆட்டுக்குட்டிலாம் இல்லை, ஏற்கனவே கால் உடஞ்ச ஆட்டுக்குட்டி. அது நெருக்கி இப்படி வச்சுருப்பார். ஏன்னா கீழே விட்டா மறுபடியும் போய் காலை உடைச்சிக்கோன்னு. நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆட்களை நெருக்கமாக வச்சுருப்போம். மற்ற ஆளெல்லாம் மேய்ச்சல் நிலத்தில் விட்டுருப்போம். அப்படி கண்ணில் தான் பார்வை. மற்றது யார் கீழே அப்படி போயிடுவாங்களோ அவங்கள தான் கண்காணிச்சிட்டே இருக்கிறது. அதான் என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆகிறதில்ல. ஐ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஐ கான்சென்ட்ரேட் ஆன் a very moderate students. There is no poor students at all. poor student ஒன்று கிடையாது. poor teacher இருக்காங்க, poor students கிடையாது. It is my understanding. இந்த டாக்டரை விட டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப மேலான தெரியுமா சார் உங்களுக்கு? டாக்டர் ப்ரொஃபஷனும் டீச்சிங் ப்ரொஃபஷனும் ரெண்டும் நோபல் ப்ரொஃபஷன். கண்டிப்பாக டாக்டர்ஸ் they are representation of God. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஆனால் அவங்கள விட நாங்கள் கொஞ்சம் பிளெஸ்ட். எப்படின்னா, இப்போது உங்கள் சவுந்தரராஜன் சார் தான் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு தெருல முன்னால் ஒரு டாக்டர் வந்துட்டார், இவருடைய வாத்தியார் வந்துட்டார். இப்போ நான் இருக்கிற முன்னால் வாத்தியார் தைரியமாக சொல்லலாங்க, மிஸ்டர் சவுந்தரராஜன் என் ஸ்டூடெண்ட். புரியுதா? Teaching profession is a blessed profession. We are next to God. Next. அன்னை, பிதா, குரு, தெய்வம். தெய்வத்திற்கு முன்னால் குரு, குருக்கு அப்புறமா தான் அப்பா, அப்பா அப்புறமா அம்மா. இப்படி போவோம் ஹைரார்கி. ஆக்சுவலா பார்த்தா நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும். ஒரு சின்ன நுட்பமான விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். பெரிய விஷயம் அது, ஆனா அவ்வளவு சீக்கிரமா புரியாததுனால தான் பெரிய விஷயங்களா இருக்கு. புரிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு சாதாரண விஷயம். உயர்வானவர்கள் எப்பொழுதும் பெரிய விஷயங்களை சாதாரணமாக புரிந்து கொண்டிருக்கின்றவர்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திருடாதே. என்ன வார்த்தை தெரியுமா அந்த பாட்டு? இப்போ இது படிக்கிறீங்களா பாட்டு? ஆள பாருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, வீட்டில் என்ன பாடுற நீ? அசிங்கமான வார்த்தைகளோடு சேர்ந்த பாட்டை வெக்கம் இல்லாம பாடிக்கிட்டு அதுல வேற சிரிச்சுக்கிட்டு இருந்தா எங்கிருந்து பெரிய விஷயம் சேரும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? உங்களை போலெல்லாம் என் மகன் பணக்கார வீட்டு குழந்தை, நான் பணக்கார வீட்டு குழந்தை இல்லை, நான் ஏழை வீட்டு குழந்தை. மார்கபந்து சார் இருக்கார்ல,
அவர் வீட்டு குழந்தைகள் பணக்கார வீட்டு குழந்தைகள், மார்க பந்து ஏழை வீட்டு குழந்தை. அவர் ஏழைதான். சிவாஜி கணேசன் 10 ரூபா கொடுப்பாராம், பிரபு சார் வந்து 1000 ரூபா கொடுப்பாராம். அப்போ கேட்பாங்களா, நீங்க எவ்வளோ பெரிய நடிகர்? இல்லையா, நான் ஏழையா, அவன் பணக்கார வீட்டு பையன், அவன் கொடுக்குறான், நான் ஏழை வீட்டு பையன்டான்னு பாரான் சிவாஜி ஐயா. நுட்பமாக சொல்கிறேன், பெரிய விஷயங்கள் சாதாரணமாக சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்களை எனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பயங்கர இரிட்டேஷனுங்க அதுங்க. அதுங்களுடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுங்க ஆக்சுவலாக நம்ம கூட சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் எப்படி படிக்கணும்னு தெரியாது, ஆனால் படிக்கிறதையும் சொல்லி தராது. ஆனால் அது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்து உட்காரும். மறுபடியும் நம்ம செய்கிற எல்லா அட்டூழியங்கள்லையும் கூட நிற்கும், சிரிக்கும், எல்லாம் பண்ணோம். ஆனால் படிக்கும்போது மட்டும் படிச்சுட்டு வந்துடும். நம்ம படிக்கும்போதும் அட்டூழியம் பண்ணுவோம், இங்கேயும் அட்டூழியம் பண்ணுவோம். நமக்கு தெரியாதுல்ல. தெரியாததுனால தான் குழந்தைகளை பல நேரங்களில் முன்னேறதுனா என்னன்னு தெரியல. நான் சொல்லி தரேன் பாரு, இப்போ சொல்லி தரவா வேணாமா? கற்றுக்கிறியா? வெரி ஸ்மால் திங்ஸ், வெரி ஸ்மால். 98 வாங்குமா ஃபர்ஸ்ட் மார்க்கு? இங்கே எவ்வளோ சார்? சென்டமா? மெயின் எக்ஸாமில் தானே சென்டம் வாங்கும், கிளாஸில் எல்லாமா சென்டம் வாங்கும்? கிளாஸ்லேயும் வாங்கிடுமாங்க சார் மேடம்? சிலது வாங்குமா? நிறைய வாங்குறாங்களா? எக்கனாமிக்ஸில் வாங்கும் சென்டமா? 30க்கு 30 வாங்குமா? கிளாஸ் முழுக்கவா சார்? 30க்கு 30? முடியாதுங்க. நான் டீச்சரில் நான் சொல்கிறேன் பாரு, நீ என்ன செய், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய இன்னிலேருந்து கொஞ்சம் கவனி. ஆனால் கவனிக்கிறது தெரியக்கூடாது, சரியா? பார்த்துக்க, கான்ஷியஸாக பாரு, கான்ஷியஸாக ஜஸ்ட் வாட்ச் தெம், டோன்ட் டூ எனிதிங், ஜஸ்ட் வாட்ச் தெம். இப்போ நான் உனக்கு என்ன தெரியுமா சொல்ல போகிறேன்? ஜெயிக்கிறது சொல்ல போகிறது இல்லை, யாரை ஜெயிக்கிறதுன்னு சொல்ல தர போகிறேன். யாருங்கிறது சொல்ல பாரு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க சொல்லி தர மாட்டேன் நான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே, அதானே சார் முக்கியம்? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஜெயிக்கணும், அவ்வளோதான். இரு, இப்போ என் கூடவே வா, நான் சொல்லி தந்துடுறேன் பாரு. கிளாஸ் போவாங்கள, எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போவீங்க தானே? விடமாட்டாங்க இல்லைண்ணா, கண்டிப்பாக போகணும். போகும்போது வாசல்லையே அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான புடி, பேச்சு கூட அவன் பேச மாட்டான். ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் சொல்லுது, மறந்துடுவோம், ஹலோ அப்படின்னு சொன்னால் மறந்துடுவோமா, அதுக்கு பேரா படிப்பு? கடைசி வரைக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் படிப்பு. ஏன் நான் சொன்னல, புயலே நடந்தாலும் சைலண்டாக உட்காந்துருக்க பேர் தான் படிப்பு. நீ பேச்சு கூட நீ பேச்சு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அவ சொல்லிடுவான், அவன் சொல்லிடுவான், ஒன்றுமே படிக்கலப்பா சொல்றானா? நான் எல்லாம் படித்தவன் சொல்லவே மாட்டானே, படித்தவன் ஒன்றுமே படிக்கலப்பா அப்படிம்பான்ல, அவனை பார்த்து வச்சுக்கோ. அவன் எக்ஸாம் எழுதிட்டோம், எக்ஸாமினேஷன் நுழைஞ்சப்பறம் யாரும் பார்க்காத, உன் பேப்பரை பாரு, உன் கொஸ்டின் பேப்பரை பாரு, உன் கான்சன்ட்ரேஷனை பாரு, எழுதிடு. எழுதிட்டு நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிரு. அப்போ என்னென்ன அட்டூழியம் பண்ணுமோ எல்லாம் பண்ணு, எல்லாம் முடி. திங்கக்கிழமை 100 கிழமை வரும், திங்கக்கிழமை வருமா? அன்னைக்கு மட்டும் டீச்சர் வந்து பயங்கரமாக டிப் டாப்பாக வருவாங்க. அவங்க என்னன்னு தெரியல, அவங்க நடந்து வரும்போதே, காரிடரில் நடந்து வரும்போதே புத்தி சொல்லும், உஷாரு. ஏன்னா திருத்தின பேப்பரை கையில் எடுத்து வருவார். அது கையில் அப்படி எடுத்துட்டு வரும்போதே அப்படி இருக்குங்க, வேகம் அப்படி நடந்து வருவாங்க பாரு. நல்ல டீச்சராக இருந்தா பேப்பரை வச்சுட்டு அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு பேப்பரை எடுத்து பேர் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. என்ன மாதிரி டீச்சராக இருந்தா பேரோட மார்க்கையும் சேர்த்து சேர்த்து கூவி 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 கொடுப்பாங்க. கொடுப்பீங்களா? என்ன மாதிரி டீச்சர்ஸ் நிறைய இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணு, ஒண்ணுமே படிக்கலப்பா அப்படின்னால அவன் பேப்பர் வரும்,
ஒரு பேரை சொல்கிறேன், பேரை சொன்னால் இங்கே யாராவது இருப்பீங்க, சரி பேரை சொல்லாமல் சொல்கிறேன். எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னோட எல்லாரும் கை தட்டுவாங்க. இவன் தான் இன்னைக்கு கிளாஸில் ஃபர்ஸ்ட் அப்படின்ன உடனே அவன் எழுந்திரிச்சு நிற்பான். கடகடன் வந்து பேப்பர் வாங்க வேண்டியதானே, வாங்க மாட்டான், கொஞ்சம் நேரம் தட்டட்டும் அப்படியே நிற்பான். கொஞ்சம் நேரம் கை தட்டி முடிச்சு வாங்கிட்டு வந்து அவன் டேபிளில் அடுத்து நம்ம பேர் வரும். கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பாவம் புள்ள மார்க்கு குறைச்சலாம் வாங்கியிருக்குதே, மறைவா குட்டிந்தா அப்படின்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேராக கூப்பிட்டு அவமானப்படுத்துவாங்க. இங்க வா, 30 30 30 மார்க்குனா நீ என்ன பண்ணு, வரும்போதே அந்த மார்க்கை முடிஞ்சா பார்த்துட்டு வா. கண்ணில் 98ன்னு வரும். 100 இருக்குன்னு வச்சுக்க, சார் சொல்றாரு, ஏன் விடுவானே 100. டீச்சர்ஸனுடைய கையெழுத்தெல்லாம் சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் அந்த 100ன்னு போடும்போது மட்டும் ஒரு அழகு வரும் பாரு. அப்படி அப்படி போட்டு ஒரு சதவீத குறி போட்டு ஒரு வி போட்டு ஒரு குட்டு அப்படி போடுவாங்க. ஒரு நன்று அப்படின்னு போட்டு கீழே 2 புள்ளி வேற வைப்பாங்க. பார்த்துருக்கியா அந்த பேப்பரை? கிரீனிங்காவது பரவாயில்ல சார், டெத்து சென்டென்ஸ் எழுதுகிற கிரீனிங்கை விட கலவரமான ஒரு விஷயம் இந்த டீச்சர் கையில் இருக்க ரெட் பென். அந்த ரெட் பென் படுத்துற பாடு கடவுளே. நம்ம 30ஓட இருப்போமா பார். இதுக்கு பேர் தான் மார்க். என் கிளாஸில் ஒன்று 98 வாங்கிக்கிட்டு அழுதுட்டு இருக்குது, ஒன்று பக்கத்தில் சிரிச்சிட்டு. இது 98 வந்து ஏமா அழுவுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு திட்டுவாங்க டீச்சர் அப்படிங்குது. அதில் சிரிச்சிட்டே சொல்லுது, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. அது 2 தான் வாங்கிருக்குது. அது வெக்கமே இல்லாமல் சிரிச்சிட்டு இருக்குது. இது 98 வாங்கி கவலையில் அழுதுட்டு இருக்குது. சில பிள்ளைகளுக்கு தான் வாங்குற மார்க்கை தான் வாழ்க்கையில் தீ வைக்க போதுன்னே தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக கூப்பிட்டு அந்த மார்க் ஷீட் கொடுத்து அனுப்புவாங்க பாரு, அந்த டேலி ஷீட் மார்க் ஷீட். ஒன்று சொல்கிறேன், நம்ம குழியில் சவக்குழியில் நம்ம உடம்பு போகும்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்க போகிற மேட்ரு அந்த மார்க் ஷீட். கூடவே இருக்கோங்க, நம்ம யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை உஷாரா நல்லபடியாக வச்சுக்கணும், அதில் கோட்டவே விடக்கூடாது. எவ்வளோ கலவரம் வந்தாலும் அதில் மட்டும் மார்க் வாங்கினேன். நான் எவ்வளோ கலவரம் இருந்தாலும் அதில் மட்டும் மார்க் வாங்குறதுனால தான் இன்னைக்கு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேராசிரியராக இருக்கேன். பயங்கர கலாட்டா பார்ட்டி நான். ஆனால் படிக்கிற டைமில் மட்டும் படிச்சிருவேன், மார்க் மட்டும் வாங்கிடுவேன். உஷாராக எங்கெங்கே எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவேன். எங்கெங்கே வேலை அப்ளிகேஷன் எப்படிலாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் போய் உட்காந்துருவேன். என்னென்ன விஷயம் ஒரு மீட்டிங்க்கு வரமா கரெக்டாக படிச்சுட்டு வரணும், கரெக்டாக பிள்ளைகளை கிராஸ் பண்ணணுன்றது அலர்ட்டாக இருப்பேன் நான். ஆனால் பயங்கர ஜாலி டைப். ஜாலி எங்கேயோ அங்கே ஜாலி. அக்வாமேன் வரைக்கும் பார்த்துட்டேன்னா பார்த்துக்க, பபிள் பி கூட பார்த்துட்டேன், அதெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் இந்த படங்கள்லாம் பார்க்க இந்த 2O பார்க்கல, சர்க்கார் பார்க்கல, இப்போ இருக்கிற விஸ்வாசமும் பார்க்க போகிறது இல்லை, பேட்டையும் பார்க்க மாட்டேன். அது என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவை கடந்து வேறு எங்கோ என் மனிதர்களை பாதிக்கின்ற பொழுது அதை பார்க்கறது இல்லை. என் மனசுக்கு வெளிப்படையாக நான் சொல்கிறேன், பார்க்க மாட்டேன். எனக்கு சில கோபங்கள் உண்டு, அதனால் பார்க்குறேன். நீ என்ன பண்ணு, உனக்கு முன்னால கொடுத்துட்டாங்களா 30 கொடுத்துட்டாங்களா, அவமானப்படாதன்னு சொல்ல மாட்டேன். படு படு. தோத்துட்டா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டீச்சர்லாம் இல்லை. நான் தோக்க கூடாது. ஏன் தோத்த? எங்க நடந்துச்சு தப்பு, எங்க விட்டுட்ட? நீ விடக்கூடாது. அதுக்கு வரலையே, அதுக்கு நீ இவ்வளோ நேரம் செலவழிக்கலையே. அந்த டீச்சர் நான் எல்லாருக்காக தானே. பர்வீன் சுல்தானை நான் உன்னை மட்டும் தனியாக கூப்பிட்டா பேசிட்டு இருக்கிறேன், எல்லாருக்காக தானே பேசிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணு, போ வீட்டுக்கு போய் உட்கார். 98 மனசுல கொண்டு வராத, வந்தா வீக் ஆயிருவ. 100 மனசுல நினைக்காத, உன் 30 கொண்டு வா. உன் பேப்பர் இருக்குல்ல, உன் 30 கொண்டு வா, உன் 40 கொண்டு வா, உன் 50 கொண்டு, எவ்வளோ இருக்குதோ கொண்டு வா. கொண்டு வந்து உட்கார். அடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. உன் நோக்கம் என்ன தெரியுமா? 98க்கு போகிறதில்ல, நான் ஜெயிக்கிறதுக்கான சூட்சமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன், பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
98 யோசிக்காத, 100 யோசிக்காத, 100 to 100 வாங்கணும், 100 to 100. அதெல்லாம் 98 வாங்குறது யோசிக்கிட்டோம். நம்ம 30, நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? 30, 35 தாண்டணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இந்த 30 தாண்டணும்டா. நீ என்ன பண்ணு, நெக்ஸ்ட் 35 ஃபெயில் தான், ஆனா என்ன பண்ணு, 30 தாண்டு. உன்னை கூப்பிட்டு மறுபடியும் திட்டுவாங்க தான், ஆனா நல்ல டீச்சரா இருந்தா திட்ட மாட்டேன். சரியா? நீ போகும்போது அந்த 100 அப்படி தாண்டிட்டு போயேன், பார்த்துட்டு போ. அது 100 ஒருவேளை 98 வாங்கியிருக்கலாம், அந்த 98 ஒருவேளை 96 வாங்கியிருக்கலாம். ஆஸ் எ டீச்சர் நான் சொல்கிறேன், அவன் தான் ஃபஸ்ட்டு கிளாஸில், இன்னும் கேட்டால் அவன் தான் ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டாக வருவான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் லாஜிக்கலாக நான் சொல்கிறேன், லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், 100லேருந்து 98 வாங்குறவன் தோக்குறான், 30லேருந்து 35 வாங்குற நீ ஜெயிக்கிற. இவ்வளோதான். இதான் ஸ்ட்ராட்டஜி. வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ப்ரோக்ரஸ். ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். இந்த ஸ்கூல்ல கொடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு என்ன பேரு? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். ப்ரோக்ரஸ். ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். ஈச் அண்ட் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். இப்போ என்னுடைய பேச்சை சவுந்தரராஜன் சார் கேட்டிருக்காரு, சேகர் சார் கேட்டிருக்காரு. அவருக்கு நான் கொடுக்கிற பதில் என்ன? இதோ எனக்காகவே இவர் முன்னால் பாடுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் பேசினாரு ஒரு உங்களுடைய நடன ஆசிரியர். அவர் வைரமுத்து பேச்சு, கமலாசன் பேச்சு, பர்வீன் சுல்தானா பேச்சுன்னு சொன்னாரு. அவருக்கு நான் கொடுக்கின்ற பரிசு என்ன? நான் வைரமுத்து மாதிரி பேசுறது இல்லை. 3வது பேரா தான் என் பேரை சொன்னாரு. இனிமேல் ஃபர்ஸ்ட் பேரா என் பேரை சொல்றதுக்கு நான் வைரமுத்துவை ஜெயிக்கணும்? இல்லை. என் பேர் ஃபர்ஸ்டா வரணும்னா நான் என்ன தெரியுமா பண்ணணும்? ஏற்கனவே அவர் என் பேச்சை கேட்டிருக்கிறாருல, அந்த பேச்சை விட இந்த பேச்சை சூப்பரா பேசணும். அப்போதான் என் பேச்சு ஃபர்ஸ்டா வருமே தவிர யாரோ ஒருத்தனை ஜெயிக்கிறதன் மூலமா ஃபர்ஸ்டா வர முடியாது. ஸ்ட்ராட்டஜி. உன்னுடைய ஹைட்ஸ், உன்னுடைய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி உன்னை நீயே நகர்த்தி கொண்டே போ. சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது. ஜஸ்ட் அந்த ஹைட்டுக்கு மட்டும் போயிடு. இந்த வளாகத்தில் தோத்துட்டு மட்டும் போயிடாத. தோல்வி என்பது நீ ஃபெயில் ஆறது இல்லை. அவர் அவ்வளோ கர்வமா சொல்றாருங்க, அந்த அளவுக்கு சொல்றாரு. 100% மேடம். அந்த கர்வம் இருக்கு இல்லையா, அந்த கர்வத்திற்கான சாட்சியாக உன்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டு. இந்த ஸ்கூலுக்கு என் பையன் அப்படி காட்டினேங்க நான். அந்த ஸ்கூல்ல அந்த பையன் வரும்பொழுது 18 மார்க் தான் வாங்கியிருந்தான். 8th ஸ்டாண்டர்ட்ல விட்டு அந்த ஸ்கூல்ல 18 தான் வாங்குவான். பார்டர் லைன்ல தான் பாஸ் பண்ணுவான். கொண்டு வந்து விட்டேன் 10th சிபிஎஸ்சி 9ங்க, 10 out of 9 வாங்கினான். 18 வாங்கினவன் ப்ரோக்ரஸ் காட்டிட்டு இருந்தான். ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆனா ப்ரோக்ரஸ். இவ்வளோ குண்டா இருப்பாங்க, பாண்டா மாதிரி இருப்பான், உருளையா இருப்பான். அப்படியே 8ஆம் கிளாஸ்ல உருளையா கொண்டு, நான் போட்டோ காட்டுறேன் சார், உருளையா கொண்டு போய் விட்டேன். பிளாக் சீத்தா மாதிரி ஆனாங்க. 3 வருஷத்துல பிளாக் சீத்தா மாதிரி ஆயிட்டான், ஸ்கேல் மாதிரி ஆயிட்டான். இடுப்பு 32 சைஸ். போய் ஆர்டிசிக்கு போயிட்டு வந்தான். பெஸ்ட் கேடட், ஸ்கூல் பீப்புள் லீடர், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ப்ரோக்ரஸ் காட்டுங்கிற நான் முட்டாள் இல்லை, நாம யாருமே முட்டாள்கள் கிடையாது. ப்ரோக்ரஸ் காட்டுறவங்க தான் பெரிது இல்லை, பெரிதினும் பெரிது. எனக்கு இந்த பெட்டர், பெஸ்ட், எக்ஸலன்ட்லாம் கிடையாது. பெரிது எது தெரியுமா? லெஜெண்ட். லெஜெண்டா நில்லு. தவிர்க்க முடியாத சக்தியாக நில். எந்த பள்ளிக்கூடம் உன்னை பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக, எந்த பள்ளிக்கூடம் உன்னுடைய தலையில் கொட்டி உன்னை உட்கார வைத்து பாடம் சொல்லி தந்ததோ அந்த பள்ளிக்கூடத்திற்கு சீஃப் கெஸ்டா உட்கார். அப்படி உட்கார். அங்கிருந்து இங்க 10 அடி தான், அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. அந்த 10 அடி தாண்டறதுக்கு மிகப்பெரிய விஷயங்களை நீ கடந்து வர வேண்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ மிகப்பெரிய விஷயங்களுக்கு நீ ஏம் பண்ணணும். ஒரே ஒரு திருக்குறளோடு நான் என் பேச்சை முடிக்கிறேன். எனக்கு நிரம்ப பிடித்த அந்த திருக்குறள்
என்னால் அந்த குறளை எப்போ படித்தாலும் மனசு ஒரு மாதிரி கலங்கிருங்க. வீரன் தமிழன் யார் தெரியுமா? வீரன். வீரம்ங்கிறது வன்முறை இல்லை. ஒரு வீரன் இருக்கிறான் களத்தில். இந்த காட்சி மட்டும் சொல்லிட்டு போறேன், தமிழாசிரியர் இல்லையா, காட்சிப்படுத்துவேனா. ஒரு அரங்கம், களம், போர்க்களம், களமாடிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு யானை வருதுங்க. நீ அதை எக்ஸாமினேஷனா வச்சுக்கோ, என்ன வேணாலும் வச்சுக்கோ, அப்ளிகேஷன் தானே. எது வீரம் தெரியுமா? ஒரு யானை வருது முன்னால. அந்த யானை வந்த உடனே அவன் என்ன பண்ணா? வீரன் கையில ஒரு வேல் இருந்தது, எடுத்து ஒரே அடி அடிச்சான். நெத்தில கரெக்டா பட்டுச்சு யானைக்கு. யானை இப்படி ஆடுது, தள்ளாடுது, கீழே சாஞ்சிரும். ஆனாலும் முன்னேறுது. அவனுக்கு இன்னொரு வேல் தேவைப்படுதுங்க. இன்னொரு வேல் இல்லை. அந்த இன்னொரு வேலை அவன் தேடி கிடைச்சிருச்சுங்க. அவனுக்கு சிரிச்சாங்க, இன்னொரு வேல் கிடைச்சிருச்சுடான்னு சொல்லிட்டு. எங்க தெரியுமா கிடைச்சது? அவன் இந்த யானையை அடிச்சிட்டு இருக்கும் போது பகை மன்னன் ஒரு வேலை நெஞ்சில எரிஞ்சிட்டான். அவன் உடனே நெஞ்சில எரிஞ்ச வேலை பார்த்துட்டு சொன்னானா, கைவேல் களித்தொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். டே, அது அடிக்கிறதுக்கு இதோட இங்க இருக்குடா வேல் சொல்லிட்டு இருக்கிற வேலை புடுங்கி சிரிச்சானா. அவன் வீரன். ஐயோ அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கீழே விடாம அடிச்ச அந்த ஆயுதத்தை எடுத்து முன்னால இருக்கிறவன் அடிச்சான் பாருங்க, அதுக்கு பேர் வீரம். வீர கண்மணிகள் நீங்கள், வீர புதல்வர்கள் நீங்கள். காதலும் வீரமும் இந்த மண்ணிற்குரியது. நான் சொல்லுகிறேன், தமிழ் இனம் என்பது பேரன்பும் பெரும் கோபமும் ரௌத்ரமும் கொண்ட ஒரு இனம். அந்த இனத்தில் இருக்கக்கூடிய நாற்று கண் நீ. நாளை இந்த இடத்திலிருந்து பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு போவாய். அப்பொழுது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய பயிராக நீ வளர வேண்டும் என்று என் தமிழால் உன்னை ஆசீர்வதித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி